ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் சோப் ஆரஞ்சு பழ சோப்பு தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனலில் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை, இனிமேல் நான் தயார் பண்ணுற ஹோம்மேட் சோப்பையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு பழ சோப்பை நம்ம எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரஞ்சு சோப் வந்து செய்கிறதுக்கு ஆரஞ்சு பழ தோலை நான் வந்துட்டு அதை பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆரஞ்சு பழத்தையும் நம்ம இதில் போட்டிருக்கோம். கூடவே சோத்துக்கத்தாலையும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம மிக்சியில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்கிறப்ப நல்லா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் இல்லாமல் ஒரு எல்லோ கலரில் நம்மளுக்கு இந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்னோடய ஹோம்மேட் சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த விதமான கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. நம்மளுக்கு ஒரிஜினலாகவே நம்ம ஆரஞ்சு பழ தோலை வந்து நம்ம அரைக்கிறப்ப நம்மளுக்கு அழகான இந்த எல்லோ கலர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆரஞ்சு பழத்தை நம்ம இதில் சேர்த்தனால ஆரஞ்சு பழத்தோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் பாயில் மெத்தடில் தான் இந்த சோப்பு வந்து தயார் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த லிக்யூடை இதில் நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதனால் எல்லோ கலரில் இருக்குது. மீதமுள்ள இந்த ஆரஞ்சு பழத்தை எல்லாத்தையும் நம்ம இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிடணும். ஒரு சரியான பதம் வந்த உடனே இதை அப்படியே இந்த கிண்ணத்தை கொண்டு போய் நம்ம மோல்டில் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இந்த மோல்டில் வந்து ஊற்றுறப்ப ஸ்லோவாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சோப்பு வந்து கெட்டித்தன்மை நிலைக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஹீட்டாக இருக்கிறப்ப இந்த மோல்டில் ஊற்றிடணும். மோல்டில் மொத்தம் 5 சோப்புக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். 3 சோப்பு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு சோப்பு. அதனால் 3 சோப்பு போக எக்ஸ்ட்ராவே 2 சோப்பு நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே மீதி இருக்கிறத 20 கிராம் அளவுள்ள அந்த மோல்டில் இப்போ நான் ஒரே ஒரு சோப்பு தான் எனக்கு வந்தது, அதில் ஊற்றிட்டேன். சோப்பு வந்து நம்ம எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 வீக் டைம் கேட்டு இந்த சோப்பை நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த 20 கிராம் சோப்பும் ரெடி ஆயிடுச்சு. 70 கிராம் சோப்பும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. 70 கிராம் அப்படின்னாலே கூடையே நம்மளுக்கு வரும். 20 கிராம்னா அதுவும் கூடையே தான் நம்மளுக்கு கிராம் வந்து வரும். இப்போ இந்த சோப்பு ஒரு 1/2 hour கழித்து நம்ம இந்த சோப்பை எடுக்கலாம். நான் ஊற்றின ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சோப்பு தயாராகிடுச்சு. ஆனாலும் ஒரு 1/2 hour நம்ம கழித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு ரொம்ப அருமையாக வரும். இப்போ நான் 1/2 hour கழித்து என்னோடய சோப்பை வந்து நான் மோல்டுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சோப்பு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்திருக்கு. அந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி யாரும் எதுவும் கேட்டுறாதீங்க. அது ஒன்றுமே இல்லை. நம்ம சோத்துக்கத்தாழை சேர்த்தோம் இல்லையா, அந்த மேலே உள்ள அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த தோல் தான் அது. இப்போ இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் நம்ம செஞ்ச இந்த சோப்பு வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு சோப்பை நம்ம எடுத்துடலாம். இந்த மோல்டுலேருந்து சோப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸிங்க. சிரமமே நம்மளுக்கு பட வேண்டாம். சோப்பு மட்டும் கரெக்டாக நம்ம இந்த சோப்பை வந்து தயார் பண்ணி இந்த மோல்டில் ஊற்றிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு இந்த சோப்பு ஒரு 1/2 hourலேயே நம்மளுக்கு சோப்பு வந்து தயார்படுத்திடலாம் நம்ம தேவையான சோப்பை. இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 65 வகையான சோப்பு வந்து நான் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் நான் முயற்சி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை, நான் பண்ணுற இந்த ஹோம்மேட் சோப்பையும் இனிமேல் நான் தொடர்ந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். இப்போ நான் இன்னொரு சோப்பையும் எடுத்துட்டேன். சோப் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, ஓகேயா? அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சோப்பு அப்படியே நம்மளுக்கு காயட்டும். ஏன்னா நம்ம உடனே யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 days கழித்து இந்த சோப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து காயணும். ஏன்னா இப்போ தான் நம்ம மோல்டுலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் வந்து பிளேட்டில் வச்சு அதை எப்படியும் ஒரு 2 days நான் பிளேட்டில் வச்சு காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் பேக்கிங் வந்து பண்ணணும். இப்போ இந்த சோப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இருந்துச்சு. இந்த பபுள்ஸ்
வரக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் நான் அந்த ஆல்கஹால் கூட நான் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலை. சோப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தில் செஞ்ச இந்த ஹோம்மேட் சோப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவிலே நான் வந்து கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 10 ரூபா சோப்பு வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை சோப்பு வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். கொரியர் சார்ஜ் அப்படிங்கிறது தனியாகவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே வரும். சோப்போட விலை மட்டும்தான் 10 ரூபாய். அது போக கொரியர் சார்ஜுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்கள் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 20 கிராம் சோப்பு வேணும்னாலும் சரி, இல்லை 70 கிராம் அல்லது 100 கிராம் சோப்பு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம 65 வகையான சோப்பு வந்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய சேனலை மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.